Hi everyone, my name is Sri Amoga. She is Uma. We are from Indian Montessori Training Institute, Salem. இந்த வீடியோல நம்ம arithmetic materialல பார்ட்டான fractions அதுல எப்படி work பண்றதுன்னு பார்க்கலாம். First, invitation. எப்படி கொடுக்கணும்னாக்கா shall we see how to work with fractions. Next, preparation. நம்ம சைல்ட டிஸ்பிளே ஏரியாவுக்கு கூட்டிட்டு போய் fraction stands introduce பண்ணணும். நமக்கு fractionல 2 stands இருக்கு. ஸோ ஸ்டாண்ட் 1ல நமக்கு 1லேருந்து 1/5 வரைக்கும் இருக்கும். ஸ்டாண்ட் 2ல 1/6லேருந்து 1/10 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ப்ரெசன்டேஷன் ஏரியாவில் சைல்டை ஒர்க்கிங் மேன் அன்ரோல் பண்ண சொல்லிடணும். இப்போது நம்ம டிஸ்பிளே ஏரியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டாண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட், அதாவது 1 to 1/5 அந்த செட் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஸ்டாண்டை மட்டும் டிஸ்பிளே ஏரியாவிலேருந்து ப்ரெசன்டேஷன் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு வந்து பிளேஸ் பண்ணிடணும். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட், அதாவது 1 to 1/5 அதில் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் நமக்கு 3 பீரியட் நேம் லெசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பீரியட் இன்ட்ரடக்ஷன். இப்போது நம்ம இந்த ஃப்ராக்ஷன் செட்ஸை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நான் அடல்ட்டாகவும் மிஸ்ஸஸ் உமா சைல்டாகவும் ப்ரிட்டெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் மட்டும் ஸ்டாண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி ஒர்க்கிங் மேட்டில் பிளேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து இன்சர்ட் ரிமூவ் பண்ணி வச்சு சைல்ட் கிட்ட வாட் இஸ் திஸ் அப்படின்னு கொஸ்டின் பண்ணுவோம். வாட் இஸ் திஸ்? சர்க்கிள். இது சர்க்கிள், பட் இந்த இடத்துல இதை நம்ம 1 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதுல இருந்து நெக்ஸ்ட் ஃப்ரேம்க்கு மூவ் ஆகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா இந்த ஃப்ரேம்ல எத்தனை இன்செட்ஸ் வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். 1 2. இப்போ நமக்கு இந்த ஃப்ரேம்ல 2 half இன்செட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம half அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதுல இருந்து நெக்ஸ்ட் ஃப்ரேம்க்கு மூவ் ஆகலாம். இப்போ தேர்ட் ஃப்ரேம்க்கு நம்ம சைல்டை இன்செட் ரிமூவ் பண்ணி இந்த ஃப்ரேம்ல எத்தனை இன்செட் உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு கேட்போம். 1 2 3. இப்போ இதுல 3 இன்செட் சைல்ட் பிளேஸ் பண்ணிருக்காங்க. இதை இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்னாக்கா 1/3. இந்த ஃப்ரேம் நம்ம எப்படி சொல்லுவோம்னா 1/3. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஃப்ரேமும் சைல்ட் கிட்ட எத்தனை இன்செட் அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியுதுன்னு கேட்போம். One, 2, 3, 4. இப்போ நமக்கு இந்த ஃப்ரேம்ல 4 இன்செட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியுதுன்னு சைல்ட் சொல்லியிருக்காங்க. இதை இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்னாக்கா 1/4. இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்ட் 1 and 2 இதுல இருக்க ஃப்ராக்ஷன் ஃப்ரேம் செட்ஸை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் பீரியட் நேம் லெசன். செகண்ட் பீரியட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இதுல இருக்க ஃப்ராக்ஷன் இன்செட்ஸ்ல இருந்து நம்ம சைல்ட் கிட்ட ஷோ மீ half அப்படின்னு சொன்னாக்கா சைல்ட் நமக்கு இந்த ஃப்ரேம்ல half ஃபிக்ஸ் பண்ணி காட்டுவாங்க. இப்போ சைல்டை நம்ம அசோசியேட் பண்ணி என்ன கேட்போம்னாக்கா ஷோ மீ 1. நெக்ஸ்ட் ஷோ மீ 1/3. இப்போ இதுதான் செகண்ட் பீரியட் நேம் லெசன். இப்போ தேர்ட் பீரியட் நேம் லெசன், அதாவது கொஸ்டினிங் பீரியட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா சைல்ட் கிட்ட இந்த இன்செட்டை பாயிண்ட் பண்ணி வாட் இஸ் திஸ் அப்படின்னு கொஸ்டின் பண்ணும்போது சைல்ட் இது என்னன்னு நமக்கு நேம் பண்ணுவாங்க. வாட் இஸ் திஸ்? 1/3. What is this? Half.
இதுதான் தேர்ட் பீரியட் நேம் லெசன். இந்த மாதிரி 3 பீரியட் நேம் லெசன் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃப்ராக்ஷன் ஸ்டாண்டர்ட் சைல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்கள அதோட அசோசியேட்டடா வச்சிருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மாண்டசரி மெட்டீரியல்ஸ் பத்தி டீடைல்டான இன்ஃபர்மேஷன் வேணும்னாக்க நம்மளோட இந்தியன் மாண்டசரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு மாண்டசரி டீச்சர் ஆகணும்ன்றது உங்களோட ஆஸ்பிரேஷனா இருந்ததுன்னா நம்மளோட இந்தியன் மாண்டசரி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டை விசிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.